இப்போ 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, சீர்திருத்த ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் வந்து சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்டின்னா, இப்போ நம்ம இந்தியாவுடைய முப்படை, அதாவது ராணுவப்படை, விமானப்படை, கடற்படை இத தான் வந்து முப்படைன்னு சொல்லுவோம். இந்த முப்படைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக தொழில்நுட்ப ரீதியில இந்த முப்படைகளையுமே மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தான் 2025ஆம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. ஸோ இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள்லாம் மாற்றி, எதிர்காலத்துக்கு தேவையான முறைகள வந்து பாதுகாப்பு அதாவது இந்த முப்படைகள்லயும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த 2025ஆம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு போர்ன்னு வருது. அதுல இந்தியா வந்து ஈடுபடுது அப்படின்னா, அதுல நம்ம இந்தியா வின் பண்ற அளவுக்கு தயார்படுத்தும் வகையில தான் இந்த 2025ஆம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசென்ட்டா நம்ம பார்த்த முக்கியமான சர்வதேச ஆண்டுகள். ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து அனுசரிப்பாங்க. ஸோ சிறுதானியங்கள் ஆண்டு, ஒட்டகம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில சர்வதேச சிறுதானிய ஆண்டாக 2023ஆம் ஆண்டானது அனுசரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியால பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டு வந்து தேசிய சிறுதானிய ஆண்டாக அனுசரிக்கப்பட்டது 2018. அதுக்கப்புறமா தான் 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அனுசரிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அனுசரிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு வந்து குவாண்டம் தொலைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இயர் 2026ஆம் ஆண்டு பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு இந்திய கடற்படை வந்து கடற்படை சிவிலியன்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்கு.